வணக்கம் ஜெயன். ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல்ட் ஸ்டோரி நம்மளோட இங்கிலீஷ் புக் இப்போ அமேசானில் சேல்க்கு இருக்கு, மறக்காம அதை பாருங்க. இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸை பார்க்க போறோம். ஆப்ரேஷன் சிந்தூர்ல நடந்ததை இன் டீட்டெயில் நம்ம புத்தகத்தில் எழுதும்போது ஒரு சில விஷயங்கள் அரசாங்கத்தால் ஊர்ஜிதப்படுத்தாமல் இருந்தது. இப்போ முன்னாள் முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் டெல்லியில விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன்ல ஒரு கருத்தரங்கில் பேசும்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் சைட்டான கிரானா ஹில்ஸை இந்தியா தாக்கியது அப்படின்றத அஃபிஷியலாக ஊர்ஜிதப்படுத்துறாரு. அது தவிர கில்கிட் பால்டிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏர்பேஸான ஸ்கார்து ஏர்பேஸையும் இந்தியா தாக்கியிருக்கு அப்படின்றத அவர் உறுதி பண்றாரு. 15 மாசமா அரசாங்கம் இது வரைக்கும் இதை பத்தி கிளாரிட்டி கொடுக்கல, கிரானா ஹில்ஸை தாக்கணுமா இல்லையான்ட்டு. பட் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். உலகத்திலேயே ஒரு அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாட்டை, அந்த அணு ஆயுதத்தை நேரடியாக தாக்கின முதல் நாடு இந்தியா அப்படின்ற பெருமையை நம்ம என்னைக்குமே மறக்கவே கூடாது. பட் இப்போ முப்படை தளபதி நேரடியாக இந்த ஆபரேஷனை சூப்பர்வைஸ் பண்ணவர், தலைமை ஏற்றவர், அவர் சொல்லும் போது அவரோட ஒரு வார்த்தையை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இட் வாஸ் நாட் டெலிபரேட் ஸ்ட்ரைக் ஆன் த நியூக்ளியர் சைட். An Indian loitering munition aimed at Sargodha's radar ran out of loiter time, found no target, came down on the hill roughly 10 km away inside the Kirana Hills range. சிம்பிளா இதை சொல்லணும்னா, நாங்கள் கிரானா ஹில்ஸை தாக்கணும்னு சொல்லி தாக்கல, நாங்கள் ஒரு சூசைட் ட்ரோன், அது ஒன் வே ட்ரோனை அனுப்புகிறோம். லாய்டரிங் மினிஷன் டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, சர்கோதாவில் இருக்கக்கூடிய ரேடாரை கண்காணிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க ரேடார் ஆனாக இருக்கும்போது அது காட்டி கொடுத்துரும் ரேடார் எங்கே இருக்குன்ட்டு. அந்த இடத்துல போகும்போது அதோட ஃபியூவல் நின்று போச்சு, அதுக்கிட்ட இருந்த எரிபொருள் தூங்கும் போது அது ஏதாவது இடத்துல போய் ட்ராப் ஆகும் அப்படின்ற சமயத்தில் போய் இது அந்த கிரானா ஹில்ஸில் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள அந்த ஹில்லுக்கு பக்கத்தில் இது விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 10ஆம் தேதி கொடுத்த ப்ரெஸ் மீட். 90 நிமிஷம் நம்ம ஒரு 11ஆம் தேதி கொடுத்தான்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில். அப்போ ஏர் மார்ஷல் பாரதி அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த இடத்துல எப்படிங்க நீங்கள் கிரானா ஹில்ஸை தாக்குனீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்னேகேஷ் அலெக்ஷ் அப்படின்ற பிரிண்ட்டை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் கேட்கும்போது, ஐ டோன்ட் திங்க் சார், நாங்கள் என்னதுன்னு தெரியாது, நாங்கள் தாக்குதல் நடத்தலை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் 19 அவர் சொல்லியிருந்தார். இப்போது இந்தியாவுடைய டைரக்டரேட் ஜெனரல் மிலிட்ரி ஆபரேஷன்ஸ் டிஜிஎம்ஓ அவர் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாரு, கில்கிட் பால்டிஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்கார்து ஏர்பேஸை இந்தியா குறி வச்சு தாக்குச்சுன்றது. ஏன்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஸ்கார்துவில் கணிசமான அளவுக்கு சீன வீரர்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சியாச்சினை நோக்கி, லே லடாக் பகுதியை நோக்கி பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏர்பேஸ் அது. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷன் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு அவர் என்ன கேட்குறாருன்னா, ஓகே இப்போ முப்படை தளபதி அவர்கள் சொல்றது, ஒரு ட்ரோனை கண்காணிக்கிறதுக்கு அமிச்சோம், அதோடைய பெட்ரோல் பேட்டரி தீந்து போச்சு, அதை கீழே விழ வச்சோம், அதை போய் அங்கே விழுந்துருச்சு அப்படிங்கிறாரு. இப்போ விழுந்தா அது ஒரு வெடிகுண்டு இல்லாதது பெருசாக வெடிக்காது, அந்த கரும் புகை அப்படின்றது வராது. அந்த வீடியோ ஓப்பனாக பாகிஸ்தான் மீடியா எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு எல்லாருமே நம்ம பார்த்தோம். அப்போ அதை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மலையில் ஏதோ ஒரு பகுதி அதை இடிச்சிருக்குது, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல புகை வந்திருக்கு கிரானா ஹில்ஸ்லேருந்து. ஸோ இது ஆயுதம் ஏந்திய ட்ரோன் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இது எப்படி போய் சர்கோதால அந்த குறிப்பிட்ட இடத்துல விழுந்துச்சு அப்படின்னா, சர்கோதால இருக்கக்கூடிய ரேடார்ஸை கண்காணிக்கிறதுக்கு, அது எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு, வேவு பார்க்கறதுக்கு உள்ளே போச்சு. 2 மணி நேரம் இது அங்கே சுற்றி பறக்கும். 2 மணி நேரம் முடிவில் அது எங்கேயோ போய் விழுனா அது போய் இங்கே விழுந்துருச்சு, இட் ஹஸ் கம் டவுன் அண்ட் ஹிட் சம்வேர் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு ஜியோகிராஃபியில் எக்கச்சக்கமான லாய்டரிங் மியூனிஷன்ஸ், அதாவது ட்ரோன்ஸை சர்கோதா மற்றும் கிரானா ஹில்ஸில் உள்ள நம்ம அனுப்பிச்சோம், அதை எதையுமே பாகிஸ்தானால் தடுக்க முடியல. இங்கே தான் பாகிஸ்தானோட கிளியர் கட்டான ஃபெயிலியர் அப்படின்றது தெரியுது. பாகிஸ்தான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது சைனீஸ் ரேடார்ஸ், குறிப்பாக அவங்களுடைய HQ-9B போக வேண்டிய. இப்போ இந்த ரேடார் எங்கே இருக்குதோ இல்லையோ, உங்களுடைய அணு ஆயுத கிடங்களை சுற்றி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் நாட்டோடைய இருதயமே அங்கே தான் இருக்குது. உங்கள் நாட்டை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுதத்தை எப்பேற்பட்டாவது காப்பாற்றுறதுக்கு, எப்படிப்பட்டாவது காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது தேவை. அந்த ஏர் டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய பகுதியிலேயே இந்தியாவுடைய ட்ரோன்கள் ஃப்ரீயாக உழவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற போது
உங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன. ஒருவேளை நீங்க வந்து இந்தியாவுடைய ட்ரோனுக்கு காட்டி கொடுக்க கூடாதுன்னு பயந்துகிட்டு ரேடாரை சுவிச் ஆஃப் பண்ணீங்களா, இல்ல இந்த ரேடாரை முதலே இந்தியா தூக்கிருச்சா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுது. அதன் பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 10ஆம் தேதி மே மாதம் காலையில 10 மணிக்கு அவங்களோட டிஜிஎம்ஓ நமக்கு வந்து கால் பண்றாரு, பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கால் வரும்பொழுது இந்தியாவோட விமானப்படை தளபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 2 தாக்குதல் நாங்க பண்ண வேண்டியது இருக்கு, இப்ப நாங்க பண்ணட்டுமா வேணாமான்னு கேட்கும் பொழுது முப்படை தளபதி வந்து அந்த உத்தரவு கொடுக்குறாரு, நீங்க போய் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு இந்த ஒரு கோஹெட் கொடுத்த பிறகு அந்த வின்னிங் ப்ளோ, இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னாடி அந்த வின்னிங் ப்ளோ அடிக்கிற அடியில் அந்த கடைசி 2 அடி சரியா விழணுன்றதுக்காக நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம், அந்த வின்னிங் நோட்காக கொடுத்துருந்தோம். அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சர்கோதா டார்கெட் பண்ணப்பட்டுச்சு. ஸ்கார்துவை மீண்டும் டார்கெட் பண்ணும் பொழுது தான் அந்த இடத்துல வானிலை சரியில்லாததுனால அந்த மிஷினை டைவர்ட் பண்ணிட்டு வேற சில டார்கெட்ஸை இந்தியா தூக்குறாங்க. ஸோ இப்போ முப்படை தளபதிகளுடைய அஃபீஷியல் வேர்ஷன் படி கிரானாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட்டை இந்தியா வந்து வேணும்னு தாக்கல, ஏதோ அப்படி போயிட்டு நாங்கள் இது பண்ணும்போது பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ இதுக்கு முன்னாடி 12ஆம் தேதி மே ஏர் மார்ஷல் ஏகே பாரதி இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. அவர் கொடுக்கும்போது என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் நாட் ஹிட் கிரானா ஹில்ஸ் வாட் எவர் இஸ் தேர், என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அடிக்கல அப்படின்ட்டாரு. இப்போ இந்த இடத்துல கிரானா ஹில்ஸ் ஏன் முக்கியம், இந்த கிரானா ஹில்ஸோடைய லொக்கேஷனை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பிளாக் மவுண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பஞ்சாபில் இருக்கக்கூடிய சர்கோதாவில் ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு பக்கம் சர்கோதா, இன்னொரு பக்கம் ரப்வா, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி தான் அது. 1978-79 பாகிஸ்தானுடைய இராணுவ இன்ஜினியர்கள் ஒரு 150 அடி ஆழத்தில் கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய பங்கரையும் ஒரு மிகப்பெரிய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் கட்டுறாங்க. ஏன்னா அந்த 150 அடி கீழே போயிருச்சு அப்படின்னா சேட்டலைட்டோடைய பார்வையில் அது வராது. 1983 அதே மாதிரி 1990 95 இந்த டனல்ஸை வந்து கிளாசிஃபைடு கிரானா 1 ப்ரோக்ராம், இங்கே வந்து அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அகமதியாக்கள், ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள்லாம் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள்லாம் உள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஹை செக்யூர்ட் ஜோனை அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 24 அணு ஆயுதங்கள், சப்கிரிட்டிக்கல் நான் ஃபிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவைப்படும் போது அதை வந்து இது பண்ணுவாங்க, இதை கொண்டு போய் இங்கே உள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து பாகிஸ்தானுடைய விமானப்படை கூடவே அவங்களுடைய பின்ஸ்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு நிறுவனம் மற்றும் கான் ரிசர்ச் லெபார்டரிஸ், இன்னொரு நாட்டில் இருந்து அணு ஆயுத டெக்னாலஜியை திருடி எடுத்துகிட்டு வந்து அந்த ஏக்யூ கானுடைய லெபார்டரி, இவங்க 3 அமைப்பும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்றது முக்கியம். 95 காலாச்சித்தல் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இருக்குது. கிரானா ஹில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஓப்பன் சோர்ஸ் லிட்ரேச்சர்லையும் மிலிட்ரி ஹிஸ்ட்ரிஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ற போது புல்லட்டின் ஆஃப் அட்டாமிக் சயின்டிஸ்ட் அப்படின்றது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அணு ஆயுத விஞ்ஞானிகளுடைய கூட்டமைப்பு நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகை மீண்டும் மீண்டும் ரெஃபர் பண்ணாங்க, இங்கே தான் பாகிஸ்தானுடைய அதிகபட்சமான அணு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்த இந்தியா தாக்குனது ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து கடந்து போக முடியாது. ஆனால் இப்போ அந்த போர் முடிஞ்சு ஒரு 15 மாதம் கழித்து இன்னைக்கு முப்படை தளபதி அவர்கள் இந்த இதை கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரானுலரான சேட்டலைட் இமேஜ், அந்த இமேஜில் பார்த்தாலுமே இந்த இடத்துல வந்து தாக்குதல் தெரியுது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அது ட்ரோனாக இருக்க வாய்ப்பே கிடையாது, அதுவும் ஆயுதம் ஏந்தி செல்லாத ஒரு ட்ரோன் போய் அவ்வளோ பெரிய வெடிப்பு, 2 முறை குண்டு வெடிச்சுது, அதுக்கப்புறம் அவ்வளோ கரும்புகைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. முப்படை தளபதி அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு, விமர்சனங்கள் வெளியில் நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம், பட் அஃபிஷியல் லைனே நம்ம டோ பண்ணிட்டு போவோம். இப்போ இந்த இடத்துல தாக்கின பிறகு இந்த நியூக்ளியர் பிளாக்மெயில் அப்படின்றது காணாமல் போயிடுச்சு. ஏன்னா ஆழ்கடல்ல இருந்து இந்தியா மாதிரி அணு ஆயுதத்தை ஏவறதுக்கான சக்தி பாகிஸ்தான்கிட்ட கிடையாது. ஸோ உங்க சுற்றி கடைசியில் அங்கேயே கை வைக்க வேண்டிய இடத்துல இந்தியா கை வச்சிருக்கு, தெரிஞ்சோ தெரியாமலோ அது நமக்கு தெரியல. இப்போ அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்து வந்து இது நாள் வரைக்கும் ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு, இதையுமே இப்போ உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய டிஜிஎம்ஓ அன்னைக்கு மே 10ஆம் தேதி ஸ்ட்ரைக் பற்றி பேசும்போது ஸ்கார்து, சர்கோதா, ஜக்கோபாபாத், பொலாரி, ரஃபிகி, முரித்கே,
நூர்கான், ரஹிம்யார் கான், சுக்கூர் மற்றும் சுனியான் இவங்களுடைய கிட்டத்தட்ட 2/3 ஏர்பேஸஸை இந்தியா தாக்கியிருக்கு. இன்னும் பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய குவேட்டா, கவடார் போன்ற இடத்துலையும் தாக்கியிருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் லிட்ரலா போர் விமானங்கள் டேக் ஆஃப் பண்றதுக்கு ரன்வேவே இல்லாம இருந்திருக்கும் அப்படின்ற நிலைமைக்கு தான் இந்த தாக்குதலை இந்த அளவுக்கு இந்தியா வந்து சீரியஸா பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸ்கார்து ஏன் முக்கியம்? இது வந்து கில்கிட் பால்டிஸ்தான்ல இருக்குது. அங்கிருந்து 200 கிலோமீட்டர் தூரம் தான் இந்தியாவுடைய லே மற்றும் ஸ்ரீநகர். ஸோ பாகிஸ்தானுடைய மோஸ்ட் ஃபார்வர்டு ஏர்பேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஏர்பேஸ் தான். ஏன்னா இங்க இருந்து தான் சியாச்சினுடைய அந்த பக்கம் இருக்கக்கூடிய அவங்களுடைய துருப்புகள் இந்தியாவில் ஒருவேளை நாளைக்கு தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற போது இங்க இருந்து தான் அந்த விமானங்கள்லாம் டேக் ஆஃப் ஆகும். உதாரணத்துக்கு பாலக்கோட் ஸ்ட்ரைக் அப்போ இவங்களுடைய F-16 ரக விமானங்கள் டேக் ஆஃப் ஆனதுல ஒரு கணிசமான விமானங்கள் இங்கிருந்து தான் டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா C-130 சொல்லக்கூடிய ஹெவி லிஃப்ட் டிரான்ஸ்போர்ட் பிளேன்ஸ் மற்றும் பாகிஸ்தானுடைய JF-17 ஃபைட்டர் மற்றும் J-10C இது ரெண்டுமே சீனாவுடைய முக்கியமான ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இது வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடரோட என்ட்ரி, இந்த இடத்துல இருந்து அப்படி கீழே பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி பாயிண்ட் அந்த ஹைவே வந்து கிளீனாக தெரியும். ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாகிஸ்தான், இந்தியா, சைனாக்கு உண்டான ஒரு ட்ரையாங்கிள். இதை தவிர ஓப்பன் சோர்ஸ்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி இங்க நூற்றுக்கணக்கான சீன வீரர்களும் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ சேட்டலைட் இமேஜரி டேனியல் சைமன் போன்ற சேட்டலைட் இமேஜரி எக்ஸ்பர்ட்ஸ் இந்த போருக்கு பிறகு அவங்க வந்து அந்த பிஃபோர் ஆஃப்டர் ரொம்ப துல்லியமா பார்க்கும்போது சர்கோதா, நூர்கான், ரஹிம்யார் கான், சுக்கூர், பொலாரி மற்றும் ஸ்கார்தோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. பட் ஸ்கார்தோ ஒரு மலைப்பகுதி, மேகம் சூழ்ந்திருக்க பகுதி அப்படின்னால ஓரளவுக்கு அந்த இமேஜோட கிளாரிட்டி அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மிச்சதோட பார்க்கும்போது. ஸோ ஸ்கார்தோவையும் இந்தியா அடிச்சிருக்கு அப்படின்றதும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இப்போ சிடிஎஸ் முப்படை தளபதி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு 15 மாதம் கழிச்சு இதை பேசுகிறாரு அப்படின்னா கிளியர் கட்டாக இந்தியா பாகிஸ்தான் மற்றும் உலகுக்கு ஒரு தெளிவான மெசேஜை கொடுக்குது. குறிப்பாக சைனாக்கு இதில் மெசேஜ் இருக்கு. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா இன்னும் ஃபுல்லி மாடர்னைஸா ஆகாத ஒரு இராணுவத்தை வச்சு வீழ்த்த முடியும் அப்படின்றது நம்பர் 1. எந்த இடத்தையும் இந்தியா கை வைக்கும், இங்க வந்து தயவுதாட்சணையுமே இந்தியா பார்க்காது, தயங்காது அப்படின்றது நம்பர் 2 மெசேஜ். அணு ஆயுதத்தெல்லாம் வந்து நாங்கள் பெருசாக நாங்கள் யோசிக்க மாட்டோம், இந்த பிளாக்மெயில் எல்லாம் இனிமேல் செல்லாது அப்படின்ற மெசேஜை நம்ம திரும்ப மீண்டும் கொடுக்குறோம். 4வது ஸ்கார்துவோடைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறது. POK நோக்கி நாங்கள் வெகு விரைவில் வருவோம். அடுத்த முறை போருக்கு வந்தீங்க, இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டு ஒரு போருக்கு வந்தீங்க அப்படின்னா POKவை நீங்கள் மறக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜிங்குமே இருக்கு. முப்படை தளபதி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.